ஐயோ பக்கத்தில் நிற்க முடியலங்க, பயங்கர ஃப்ளேமுங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா போர்னால கேஸ் தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு என்னென்னலாம் சொல்கிறாங்க. காலையிலேருந்து நான் புக் பண்ணி பார்த்தேன், கேஸ் புக்கிங்கே ஆகலை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை ஒரு கண்டென்ட்டாகவே மாற்ற போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டு டர்போ ஸ்டவ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஆயில் டின்னை பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடையிலேருந்து வெறும் 30 ரூபா கொடுத்து தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டின்னுக்கு மேலே உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் டின்னுக்கு கொஞ்சம் அடியில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு அகலம், அதுக்கப்புறம் 5 இன்ச்சுக்கு நீளம் உள்ள மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஒரு பாஸ் ஷேப்பில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த தகரத்தை லைட்டாக நம்ம வளைச்சி விட்டுப்போம். இதை ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நம்ம ஒரு சதுரம் மாதிரி கட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஃபேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அளவாக வச்சு அதை சுற்றி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 சைடும் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சிமெண்ட் கலவை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கலவையை பார்த்தீங்கன்னா அந்த டின்னோட அடிப்பக்கத்தில் கொஞ்சம் ஃபில் பண்ணிப்போம். இப்போ நம்ம கலவையை பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஃபில் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு நாள் காய வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு நாள் காஞ்சோனுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலவை வந்து நல்லா வந்து செட் ஆயிருச்சு. இப்போ இந்த டின்னில் மேலே கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம அந்த அடுப்பில் வந்து விறகு போடுற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு தகர சீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சீட்டை இதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ அந்த மார்க் பண்ணதுக்கு நேரம் 2 லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி 2 கோடு மாதிரி போட்டுப்போம். இப்போ எதுக்காக அந்த கோடு மாதிரி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைட்டாக மடக்குனாவே நமக்கு சூப்பராக வந்து மடங்கும், அதனால தான். ஓகே, இப்போ நம்ம பாஸ் ஷேப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சீட்டை இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். நான் அதுக்கேற்றாப்புல தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சீட்டை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சீட்டுக்கு மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். ஓகே, நம்ம எப்படி ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த லக்கில் வந்து ஃபேன் செட் பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து வைக்க முடியாது, ஏன்னா ஹீட்னால அந்த ஃபேன் வந்து உருவ வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு தகர சீட்டு தேவையான லென்த்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 கோடு மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி போட்டுக்குவோம். இப்போ இதை அப்படியே பாஸ் ஷேப்பில் வளைச்சிக்க வேண்டியதான். அடுத்ததாக நமக்கு தேவையான லென்த்தில் ஒரு மெட்டல் சீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பீஸை இதுக்கு மேலே வச்சு அப்படியே நல்லா வெல்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்க, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா தர்மாக்கோலை யூஸ் பண்ணி அதோட ஒரு எண்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீஸை இப்போ நம்ம அந்த ஆயில் டின்னுக்குள்ளே எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம விறகு போட ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்லேயே நம்ம தர்மாக்கோலை யூஸ் பண்ணி ஒரு எண்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்காக போட்ட ஓட்டைக்கு நேராக வச்சுப்போம். லாஸ்ட்டாக ஒரு தர்மாக்கோலை நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தர்மாக்கோலை நம்ம கீழ் பாக்கில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம் அந்த ஓட்டையை. ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரப்பர் வாளி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம வெஸ்ட் ஆயிலை ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். இப்போ அந்த வாளியை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இரும்பு டின்னுக்குள்ளே கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுப்போம். ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கலவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாளிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபில் பண்ணி விட்டுப்போம். அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி கலவையை போட்டுக்க வேண்டியதான். இப்போ கலவையெல்லாம் நல்லாவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு நாள் மட்டும் நல்லா காய விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம கலவை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து காஞ்சிருச்சு. இப்போ அந்த வாளியை வந்து லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுப்போம். இப்போ அந்த வாளியை பிடிச்சி லைட்டாக தூக்கணும் அப்படின்னா நமக்கு வாளி வந்து ஃப்ரீயாக வருது. ஓகேங்க, இப்போ நம்ம அந்த விறகு போடுறதுக்காக ஒன்று செட் பண்ண பார்த்தீங்களா, அதை இதுக்கு நேரம் வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த பீஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காங்கிரீட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அந்த வாளிக்கு சைட்லலாம் நல்லா கேப்லலாம் ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இப்போ அந்த வாளியோட மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட்டை வந்து நல்லாவே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இதையும் ஒரு நாள் மட்டும் நல்லா காய விட்டுருவோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ அந்த வாளியை நம்ம லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கழட்டி எடுத்துக்கலாம். 2வது காங்கிரீட் போடையில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அப்படியே அந்த வாளியை வந்து உருவி எடுத்துட்டோம்.
ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த காங்கிரீட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட் மிக்ஸை போட்டு நல்லா பூசிப்போம். ஓகே, நல்லாவே பூசியாச்சு. இதை ஒரு நாள் காய விட்டுறலாம். ஓகேங்க, இப்போ நம்ம அடுப்பில் பார்த்தீங்கன்னா 90% ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம காங்கிரீட்லாம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெட்டல் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி திறக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டோர் ஹீல் வந்து ஒன்று எடுத்து வச்சு அதை இந்த இடத்துல வச்சு நல்லா வெல்டு பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த இரும்பு ஷீட்டை இதுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டோர் ஹீலோட சேர்த்தாப்புல வெல்டு பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு டோர் கொண்டி வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அந்த மெட்டல் ஷீட்டுக்கு மேலே வச்சு லைட்டாக டேக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்காக இதை வந்து அந்த இடத்துல வச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டின்னுக்கு அடியில் ஒரு தர்மாக்கோல் வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது வழியாக தான் நம்ம அடுப்புலேருந்து வர சாம்பல்லாம் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன செட்டப் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஒரு இரும்பு ஷீட் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கேற்றாப்புல தான் நான் அந்த மெட்டல் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் நான் எப்படி ஒரு லைன் போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஆங்கிள் கிரைண்டரை வச்சு லைட்டாக ஒரு கோடு வந்து போட்டுப்போம். இப்போ இதை லைட்டாக அப்படியே மடக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டிசி ஃபேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம அடுப்புக்கு வந்து ப்ளோவர் ஃபேனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு தர்மாக்கோலை வச்சு க்ளோஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த தர்மாக்கோலை எடுத்துகிட்டு அந்த ஓட்டை வந்து கிளியர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரவு போடுறதுக்குள்ளேயும் ஒரு தர்மாக்கோல் வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு போல்ட்டை நம்ம இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணிக்கலாம். இன்னொரு போல்ட்டை நம்ம இந்த சைடு வச்சு வெல்டு பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போ இந்த ஃபேனை இதுக்கு நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி அந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே கட்டுக்கம்பி சுற்றுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க. அதனால் நமக்கு ஈஸியாகவே நம்ம அந்த ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனலாக அந்த ஃபேனுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு டேட்டா கேபிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த டேட்டா கேபிளை நம்ம வந்து அந்த ஃபேன் கூட கனெக்ஷன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அது ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பை போட்டு சுற்றிக்கலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 99% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெயிண்டிங் மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருப்போம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் விரவு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த விரவெல்லாம் நம்ம அடுப்புக்குள்ளே போட்டு கொளுத்தி அதுக்கப்புறம் அந்த அடுப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து எரியுது, இதில் வந்து நம்மளால் சமைக்க முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சருகு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு உள்ளே கொளுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரவை போட்டு கொஞ்சம் தீ பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேன்லாம் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து எரியுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, நல்லா பிடிச்சிருச்சு. இது அப்படியே நம்ம உள்ளே போட்டுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரவா வந்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். பெரிய விரவை ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஓகே, நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே இதுக்குள்ளேருந்தெல்லாம் புகை வருது. இது திறந்து பண்ணி பாருங்கள். இதை நம்ம போகக்கூடாதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் போல். நான் விரவு படம் தான் ஆனால் வச்சது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் புகை வருது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சறுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அது நார்மலாகவே நம்ம வெளியில் போட்டு கொளுத்தினாவே நிறையா புகை வரும். ஆனால் அதை அடுப்புக்குள்ளே போட்டோன்னே நமக்கு இன்னும் புகை வருது. நமக்கு புகை வரக்கூடாது அப்படின்னா நம்ம கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரவை வந்து போடுவோம்.
நமக்கு லைட்டாக பிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போயே போட்டோம்னா நமக்கு அமர்ந்துற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ஜர் வந்து கரண்டில் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேட்டா கேபிள் மாதிரி செட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இப்போ மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி விட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ வந்து ஒரு சின்ன தப்பு வந்து நடந்துருச்சுங்க. நான் ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் ஆப்போசிட்டில் இழுத்துட்டு வந்து உள்ள ப்ரொப்பல்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சிங்க. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ அதனால் இப்போ வேறு ஃபேனு தான் இதுக்கு வைக்கணும். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபேன் கிடக்கு. இப்போ அதை எடுத்தாந்து வச்சு பார்ப்போம். இது அது வரைக்கும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு அந்த ஃபேன் போஞ்சனால அதே மாதிரி வேறு ஃபேன் வந்து என்கிட்ட ஒன்று கிடந்துச்சு. இப்போ அதை வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு லெவலில் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி பர்ஃபெக்டாலாம் இல்லை, ஏன்னா இதை தனியாக நம்ம கையிலே வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா நெருப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபேன் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த ஃபேன் வச்சதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து இருக்குது, அதில் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம விரவெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு புகையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணி இதுலேருந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளேம் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டில் வைப்போம். ஓகே, 1ஆம் நம்பருக்கே நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து 2, அடுத்து 3. ஐயோ, பக்கத்தில் நிற்க முடியலங்க, பயங்கர ஃப்ளேமுங்க, வேறு லெவலு. இப்போ நான் ஃபேனை ஆஃப் பண்ணோன்னே பாருங்கள் ஃப்ளேம் வந்து குறைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ எப்படி எரியுது, அதுக்கப்புறம் ஃபேனை ஆன் பண்ணிட்டு எப்படி எரியுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புகை வந்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணோன்னே ஃப்ளேம் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, வேறு லெவலு. ஓகே, இப்போ அவ்வளோதான், நமக்கு அடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம தாச்ச வச்சு அதுக்கப்புறம் இதில் ஏதாவது சமைக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி தான் சமைக்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வாங்கி அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் தாச்ச வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நல்லா எரியுதா, அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து நல்லா சமைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, தாச்ச வச்சுருவோம். இப்போ வந்து நான் ஃபேனை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணியிருக்கும் போதே வந்து நமக்கு நல்லா நார்மலாக எரியிற மாதிரியே எரியுது. அதாவது நார்மல் அடுப்பு எரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஓகே ஃபேனை வந்து இப்போ ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் வந்து வைப்போம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் வந்து 1ஆம் நம்பரில் தான் ஓடுது. இப்போ வந்து 2ஆம் நம்பர் அதுக்கப்புறம் 3ஆம் நம்பரில் வச்சு பார்ப்போம். ஓகே, 3ஆம் நம்பர் வச்சாச்சு. நம்ம நெருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வருது அப்படிங்கிறத. கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து ஆயில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எவ்வளோ நேரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும். பார்த்தீங்கன்னா உள்ளே போட்ட விரவு வந்து ஓரளவு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு, பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம புது விரவு வந்து நம்ம இந்த வழியாக வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு திறந்து எடுக்குவோம். இது வழியாகவும் ஒன்று பயங்கரமாக அனல் வருதுங்க. ஓகே, நமக்கு ஈஸியாக தான் இருக்குது உள்ளே போடுறதுக்கு. உள்ளே போட ஆரம்பிச்சோடனே அதோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு நல்லா தெரியுது. உடனே எரிய ஆரம்பிச்சிருங்க. ஓகே, கரெக்டாக உள்ளே போய் விழுந்துருது, எந்த ஒரு சிரமமும் இல்லை. அப்படியே நம்ம ஒரு விரவா இது வழியாக உள்ளே போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம அப்படியே அந்த டோரை மூடி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு எண்ணெய் வந்து பயங்கரமாக காய ஆரம்பிச்சிருச்சுங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக நம்ம தண்ணியை தொட்டு உள்ளே போட்டு பார்ப்போம். வாவ், பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, எண்ணெய் பயங்கரமாக சூடாகிடுச்சு. ஐயோ, ஒரு சிக்கன் உள்ளே உளுந்தோன்னே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கொதிக்குது அப்படிங்கிறத. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக வந்து நம்ம உள்ளே போட வேண்டியதான். வேறு லெவலுங்க, கொதிக்குதுங்க சும்மா. அடே அப்பா, இந்த அளவுக்கு வந்து ஹீட் ஏறும்னு நினச்சி கூட பார்க்கல. ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து இருக்குது. நமக்கு விரவு போட்டோன்னு நல்ல நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் வந்து வெந்துடும் போல். நம்ம அடுப்பு வந்து சக்ஸஸுங்க.
முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் நார்மல் விறகு அடுப்பு மாதிரி இதில் அதிகமாக புகையே வரலங்க. அதாவது வருது, அது கொஞ்சம் தான் வருது, அதில் பாதி அளவு தான் வரும், பாதி கூட இல்லை, ஒரு காவாசி அளவு தான் நார்மல் அடுப்போட இதில் வந்து புகை வந்து வருது. வேறு லெவல். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்காக ஒரு ப்ளோவரும், அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீடு கண்ட்ரோலர் வந்து இருக்குது. அதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கலாம் தான் இருந்தோம். பட் அதை ஆர்டர் பண்ணி அது வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளுக்கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்மளால் போட முடியாது, ரொம்ப நாள் ஆயிரும். அதனால தான் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன், வேணால் பை பண்ணிக்கோங்க. நான் கூட ஓரளவு தான் ஹீட் ஏறும், பர்ஃபெக்டாலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் நம்ம நினச்சி பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த ப்ளோயர் மோட்டரே வாங்கி வச்சு நம்ம இன்னும் பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் போட்டு இது காய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு காங்கிரீட்டாக போட்டோம். அதனாலே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டிலே ஆகிடுச்சு. இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து போட்டிருப்பேன், அதனால தான் லேட்டு. இதில் நம்ம அந்த ஃபேனை வாங்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் வேறு இழுத்துரும். இதில் குறைஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாச்சு இழுத்துரும். அதனால தான் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் நல்லா. இப்போ நம்ம லைட்டாக தாச்சி இறக்கிட்டு உள்ளே போட்ட விரவெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஏன்னா இதில் வந்து விரவு வந்து முழுமையாக வந்து எரியணும். ஸோ அதனால் தாச்சை இப்போ இறக்கிட்டு உள்ளே எப்படி எரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே நீங்கள் பார்த்தா தெரியும், சூப்பராக வந்து எரியுது. ஓகேங்க, பயங்கரமாக தான் இருக்குது. கிட்ட போக முடியலைங்க, அனல் மூஞ்சிக்கு வருது. அந்த காற்று வர்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே 2-3 கட்டையை போட்டுட்டு தாச்சி தூக்கி வச்சுருவோம். எடுத்துட்டோம், அப்படியே கட்டையை போட்டுக்கலாம். அதனால தான். ஓகே, ஓகேங்க. இப்போ சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா நம்ம 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அப்படியே வச்சிட வேண்டியதான். வேறு லெவலில் வந்துருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம தாச்சி இறக்கி உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெருப்பலாம் ஓகே, பயங்கர ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு நெருப்பு வந்து எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஃபினிஷிங்காக வந்து எரிஞ்சிருச்சு. நல்லா சாம்பல் தான் கிடக்கு. இப்போ லாஸ்ட்டாக போட்ட 2 கட்டை மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதுக்கே வந்து பயங்கர அனலாக இருக்குங்க. கையை இந்த அளவுக்கு வந்து மேலே கொண்டு வர முடியல. ஹீட்டு இந்த அளவுக்கு தெரியுதுங்க. இது கீழே கொண்டு போக முடியல. இந்த அளவுக்கு வந்து ஹீட்டு வந்து வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தணல் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 மட்டையை போட்டேன்னு இப்போ உடனே எப்படி அந்த நெருப்பு வந்து பத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 செகண்ட் தாங்க இருக்கும், அதுக்குள்ளேயே வந்து நம்ம மட்டை வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 65 வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, கொஞ்சம் சுடுதுங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து உள்ளே கிடக்கான்னு பார்ப்போம். அதுதான் கொஞ்சம் ஆறி இருக்கும். ஓகே, இது ஆறி இருக்குது. வேறு லெவலுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுன்றது வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் தான். பயங்கரமாக இருந்திருக்கு. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேமரா நான் மேலே பார்க்க வச்சு தின்னுட்ருக்கேன். நீனும் எடுத்துக்கப்பா கொஞ்சம் ஒன்று. ஓகே, வேறு வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுப்பு வந்து எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேங்க. வேறு லெவலில். இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பை. என்ன வடையா? மசால் வடை தாயா.